ஒரு சாதாரண ஒரு இளம்பெண், அழகான பொண்ணு ஜெரீனா. இவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய லாயர் வந்து மும்பையிலேருந்து இங்கே வர்றார் வழக்காட. அப்படின்னா என்ன இதுக்கு யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதோ இந்த பொண்ணு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்துடுதுல்ல. யார் இந்த பொண்ணு, எப்படி இந்த பொண்ணுக்கு இவர் ஏன் இப்படி வர்றாரு, இவர் ஏன் வழக்காட வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் ஆகும்போது அன்றைக்கி இந்த புலனாய்வு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டமாக இருக்காங்க இல்லையா, இந்த உங்களுக்கு நக்கீரன், ஜூனியர் விகடன், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள்லாம் இதை பற்றி துருவாக வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது யார், இந்த ஜெரீனா யார், ஏன் இவங்க உங்களுடைய கஞ்சா கடத்துனாங்களா, உண்மையாக ஏது, இந்த மிகப்பெரிய வழக்கறிஞர் இவங்களுக்காக ஏன் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தோண்டும் போது தான் தெரியுது. இது வந்து இங்கே இருக்கிற அந்த ஈசிஆரில் இருக்கிற பங்களா வந்து நடராஜன் கொடுத்த அன்பளிப்பு இவங்களுக்கு. நடராஜன் இவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் ஜெரீனாவுக்கு. அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் யார் இவர் யார் அப்படின்னு. இந்த விஷயம் வந்து சின்னம்மாவுக்கு தெரியுது. சின்னம்மாவுக்கு காதுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, சரி சக்காளித்து சண்டைன்னு ஒன்று வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது வரும்போது இவங்க அங்கே உள்ளே இருக்காங்க, இவர் வெளியே இவர் கூட இல்லை. இப்போது இவர் கூட இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதாகிடுது அவங்களுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து மேலிடத்தில் சொல்லி அம்மாக்கிட்ட சொல்லி இவங்க மேலே அந்த வழக்கு போடுறாங்க. கஞ்சா கேஸ், கொஞ்சம் கஞ்சா வழக்கு போட்டு இவங்களை உள்ளே தள்ளுறாங்க.